வானத்திலேயே சாப்பிட்டு வானத்திலேயே தூங்கக்கூடிய ஒரு அதிசய பறவையை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் 10 மாதங்கள் தொடர்ந்து பறக்கக்கூடிய இந்த பறவை ஒரு வாட்டி கூட மரத்துல உட்காரவே உட்காராதுங்க. பொதுவா பறவைகள் அப்படின்னாலே உணவுக்கு தூங்குறதுக்கு அப்படின்னு கூடு கட்டி வாழும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா எந்த ஒரு வீடும் இல்லாம வானத்திலேயே பறக்கிற பறவையை பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆராய்ச்சியாளர்களுடைய கூற்றுப்படி காமன் ஸ்விஃப்ட் பறவைகள் பல மாதங்கள் தொடர்ச்சியா வானத்திலேயே பறக்கக்கூடியது. இதுல ஒரு வகை காமன் ஸ்விஃப்ட் பறவை 10 மாதங்கள் தொடர்ச்சியா பறக்குமாம். இந்த அதிசய பறவைகள் பொதுவா ஐரோப்பாவுல அதிகமா காணப்படுது. இந்த காமன் ஸ்விஃப்ட் பறவை பார்க்கிறதுக்கு ஒரு தும்பி மாதிரியே இருக்குமாம். வேகமா பறக்கிறதுல அட்டகாசமான திறமை கொண்ட இந்த பறவை எப்படி தூங்கும் அப்படின்னு பலருக்கும் சந்தேகம் இருக்கும். இந்த பறவைகள் ரொம்ப உயரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கும் போது தூங்கிக்கிட்டே வரும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அப்போ இதோட உணவு என்னவா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. வானத்துல பறந்து போற பூச்சிகள் இருக்குல்ல, அதுதான் இந்த பறவையுடைய உணவுகளே. அவ்வளவு ஏங்க, இதோடைய இனப்பெருக்கம் கூட வானத்திலேயே நடக்கும் அப்படிங்கிறது தான் பலருக்கும் ஆச்சரியமான தகவல். பொதுவா தரையிலேயே இறங்காத இந்த பறவைகள் சில சமயங்கள்ல மோசமான வானிலை நிலவும் போது மட்டும் தரையில இறங்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த பறவைகளுடைய உடல் அமைப்பு டார்விடோ ஏவுகணை தோற்றத்திலும் இறக்கைகள் கூர்மையாவும் நீளமாவும் இருக்கும். இந்த அமைப்பு தான் காத்துல சிரமம் இல்லாத வகையில இந்த பறவைகளுக்கு பறக்க உதவி செய்யுது. தொடர்ந்து 10 மாதங்கள் பறக்கிற இந்த அதிசய பறவை கின்னஸ் புத்தகத்திலையும் இடம் பிடிச்சிருக்கு. அப்படி மரத்திலேயோ தரையிறங்குற சமயத்துல குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் மட்டுமே இருக்கும் அப்படின்னும் மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னும் சொல்றாங்க.